எல்லோரும் மதிக்கக்கூடிய மிக சிறந்த மனிதர் அப்துல் கலாம் அந்த கேரக்டர் தனுஷ் பண்ணக்கூடாது. அதை பற்றி இல்லை, அது இங்கே வேண்டாம். பஞ்சு மிட்டாய் மட்டும் இல்லை, ஒத்த ரூபா தரேன், தூதுவளை இலை அரைச்சி, அந்த 3 பாட்டுமே இஷ்யூவில் தான் இருக்குது. இப்போது வர்ற புது இயக்குநர்களுக்கு புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் முடியல. ஒரு கால் பண்ணி கூட சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாமே சொன்னாங்க லீகலாக மூவ் பண்ணலான்னு. சொல்ல முடியாது, ஃப்யூச்சரில் மூவ் பண்ணாலும் பண்ணுவோம். ஜிவி பிரகாஷ் வந்து 1000ல் ஒருவன் பண்ணவர். அவர் எவ்வளவோ டேலண்டட் பர்சன். அவர்கிட்ட ஒரு நல்ல சாங் வாங்க முடியலன்னா பழசை எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்போ பழசை நோக்கி தானே போகிறாங்க. பஞ்சு மிட்டாய் அது என்ன போயிட்டுருக்கு இஷ்யூ? பெரிய இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. பஞ்சு மிட்டாய் மட்டும் இல்லை, ஒத்த ரூபா தரேன், தூதுவளை இலை அரைச்சி, அந்த 3 பாட்டுமே இஷ்யூவில் தான் இருக்குது. இப்போது அது அப்படி தான் இருக்குது. இப்போ வர்ற புது இயக்குநர்களுக்கு புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் முடியல. ஒரு நல்ல சாங் பண்ணுறதுக்கு. இப்போ இளையராஜா மாதிரியோ தேவா மாதிரியோ, என்னோட சம்மந்தப்பட்டவங்க அவங்க 2 பேர் தான். இளையராஜா கிட்டத்தட்ட 7-8 படம் பண்ணார், தேவா ஒரு 7-8 படம் பண்ணார். அவங்க அளவுக்கு இன்றைக்கி கிரியேட்டர்ஸ் இல்லையோ அப்படின்னு தோணுது. அப்படி சொல்ல முடியாது. இவங்க போய் அவங்கள வேலை வாங்குறது ஒரு தனித்துவம். அது பண்ணாமல் சரி நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு எங்கே பழசு ஹிட்டாருன்னு எடுத்து போட்டுக்கிறது. அது எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸு, சில ஃபார்மாலிட்டிஸு இதெல்லாம் இருக்குது. அதை பண்ணாமல் அவங்க பாட்டில் எடுத்து போட்டாங்க. ஒரு கால் பண்ணி கூட சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாமே சொன்னாங்க லீகலாக மூவ் பண்ணலான்னு. சொல்ல முடியாது, ஃப்யூச்சரில் மூவ் பண்ணாலும் பண்ணுவோம். இப்போ ஒரு கருத்துள்ள பாட்டோ இல்லை ஒரு நல்ல முன்ன மாதிரி ஒரு பாட்டு இல்லையோ அப்படின்னு ஒரு கதை ஆசிரியர் பாடலாசிரியருக்கு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு சினிமா துறையில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பாடலாசிரியருக்கு மட்டும் வெற்றிடம் ஏற்படலை, கதாசிரியர்களுக்கும் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு. நல்ல வசன கருத்தாக்களும் முன்ன மாதிரி முதல் மரியாதையோ கிழக்கு போகும் சீமையிலே அதுவோ இப்போ வர்றதில்லை. இப்போது வேறு மாதிரி டாம் டூம்னு வெறும் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸு தான் படமாக வருது. மியூசிக்னால் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸு தான். இப்போது திருப்பி நம்ம இளையராஜா தேவான்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க மாதிரி லைவில் யார் இன்றைக்கி மியூசிக் பண்ணுறாங்க? அது இல்லாததுனால இந்த குறைகள் ஏற்படுது. இனி அப்படி தான் சினிமா போயிட்டுருக்குன்னு தெரில, சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 2-3 படங்கள் நல்ல படங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. மாமன் நல்லா போகுதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போச்சு. எல்லாமே 2மே ஹோம்லி ஸ்கிரிப்ட். அதனால் காலங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனங்கள் ரசிகர்கள் கூட இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ அட்வான்ஸாக நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு எதையோ சவுண்டு. இப்போ அத்தனை குட் பேட் அக்லிங்கிற படத்தில் மாடர்ன் நல்ல மியூசிக் டைரக்டர் அவர். ஜிவி பிரகாஷ் வந்து 1000ல் ஒருவன் பண்ணவர். அவர் எவ்வளவோ டேலண்டட் பர்சன். அவர்கிட்ட ஒரு நல்ல சாங் வாங்க முடியலன்னா பழசை எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்போ பழசை நோக்கி தானே போகிறாங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாடல்கள் பஞ்சம் ஒரு பக்கம், கிராமிய சார்ந்த படங்களே வந்து குறைஞ்சு போச்சு. மண் மனம் சார்ந்த கதைகளுக்கு பஞ்சமாயிருக்கும். பஞ்சமெல்லாம் கிடையாதுங்க, எடுக்கிறவங்களுக்கு தான் பஞ்சம். மற்றவங்க புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கல்ச்சர் மாறிடுச்சு, மக்களுடைய மனப்பான்மையே மாறிடுச்சு. இன்றைக்கி போதை கலாச்சாரம் அதுக்குது நிறைய அட்வான்ஸாக தான் போகிறாங்க. அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அம்மா அப்பா மாமன் மச்சான் பாசம் சித்தப்பா பெரியப்பாங்கிறது இந்த மண்ணை விட்டு போகவே போகாது. அதுக்குள்ளே சுற்றி இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. அதுலேயும் தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. இவங்க அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற கலாச்சாரத்தோடு போய் அந்த மாதிரி போகிறதுனால தான் இதை விட்டு அவே போயிடுறாங்க. 100க்கு 99 படங்கள் ஓட மாட்டேங்குது இல்லையா? இப்போ குட் பை அக்லி ஓடலைன்னா கூட மாமன் ஓடுது. நீங்கள் லோ பட்ஜெட் படம். 2வது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ரொம்ப சின்ன பையன் டைரக்டர் வித்தியாசமாக ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த படத்துக்கு என்ன தேவையோ, அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது. இப்படியே எடுக்கிறாங்க. இப்போ வர டைரக்டர்கள்லாம் அந்த படத்துலேருந்து கொஞ்சம், இந்த படத்துலேருந்து கொஞ்சம், இந்த படத்துலேருந்து கொஞ்சம். இப்போ நான் வந்து கதையே எழுத ஆரம்பிக்கலை, இப்போவே வந்து அந்த லொக்கேஷன் பார்க்கணுன்னு வரோம் இல்லையா? அவங்க அப்படி கிடையாது. ஒரு 10 பேர் ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தில் என்ன, அந்த படத்தில் பண்ண, கொரியன் படத்தில் என்ன, ஜப்பானீஸ் படத்தில் என்ன, இப்படி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. அதுதான் இந்த சினிமாவினுடைய
இப்போது இருக்கிற சரியான பொசிஷனில் இல்லை, எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. 100 படத்துக்கு 99 படம் லாஸில் தான் வருது. அதுக்கு காரணம் திட்டமிடல், தேடுதல் இல்லை. இந்த தருணத்தில் இளம் இயக்குநர்களுக்கு வரக்கூடிய தலைமுறையினருக்கு நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு தொழில் பண்ணோம்னா இது ஒரு அருமையான தொழில். சினிமாவோட நல்ல தொழில் எங்கேயுமே கிடையாது. இதையும் திட்டமிட்டு ஒழுங்காக பண்ணால் நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளர் அவர் லாபம்ங்கிறது இன்றைக்கி கொஸ்டின் மார்க்கு தான். அசலாவது எடுத்துக்கிட்டு போனால் அவர் திருப்பி சினிமாவில் தான் கொண்டு வந்து போடுவார். இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றுறது எப்படி அப்படின்னு திட்டமிட்டு அவங்க படம் பண்ணாங்கன்னா, ரெண்டாவது நமக்கு ஒரு மொராலிட்டி இருக்குது, இதை தான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஒரு 1000 பேர் இருக்கிற ஹவுஸில் நமக்கு கருத்துக்களை சொல்கிறதுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஏதாவது அந்த மாதிரி படங்களை பண்ணணும். எல்லோரும் மதிக்கக்கூடிய மிக சிறந்த மனிதர் அப்துல் கலாம் அந்த கேரக்டரில் தனுஷ் பண்ணக்கூடாது. அதை பற்றி இல்லை, அது இங்கே வேண்டாம். அது வேறு என்ன, நீங்கள் அப்படி சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே இங்கே உட்காந்து பேசணும், அவ்வளோ போயிடும். அது பெருமையான விஷயந்தான். அப்துல் கலாம் நம்ம உயிரில் கலந்த மனிதர், தமிழ்நாட்டிலேயே சிறந்த மனிதர், உலகத்தில் சிறந்த மனிதர். அவராக என் மகன் தனுஷ் நடிக்கிறாருன்னா அது நமக்கும் ஒரு பெருமை தான். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ஆபாச வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா பங்குகளோட போய் படம் பார்க்க முடிய சூழலும் இருக்குது. இது எப்படி நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் இந்த வார்த்தைகள் அதுக்கான அதை தவிர்க்கணும்னு தான் சொல்கிறேன் நானுமே. என்ன, சினிமாவில் சொல்கிறதுக்கு ஒரு புத்தகத்தில் இந்தந்த வார்த்தைகள் தான் வரணும்னு இருக்குது. ஒரு மேடையில் பேசும்போது இப்படி தான் பேசணும்னு ஒரு நாகரிகம் இருக்குது. சினிமாங்கிறது பொதுமக்களுக்கு நேரடியாக போகிறது. நமக்கு கிடைச்ச வாய்ப்பில் நல்ல விஷயங்களை சொல்லணும். அதில் இன்றைக்கி எல்லாத்தையுமே சொல்லிட்டு வர்றாங்க, எல்லாத்தையுமே பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். அந்த கடமை நமக்கு தான் இருக்குது. சார், உங்கள் கூட ஐயனார் அவர்கள் 25 ஆடம் பொது வாழ்வில், அரசியல் வாழ்வில் இருந்தாங்க. சினிமா துறைக்கு வந்திருக்காரு. அவருடைய பங்களிப்பு சரியாக இருக்குங்களா? உங்கள் கூட இணைஞ்சிருப்பாங்க. அது இனிமேல் தானே தெரியும். இப்போ தானே வந்துருங்க. சரியாக இருக்கும். அவர் நல்ல மனிதர். நிறைய நான் சாதாரணமாக போய் யார்கிட்டையும் நிற்க மாட்டேன். இன்றைக்கி ஒருத்தரோட தோள் கொடுத்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய பர்சனல் குணங்கள் என்ன, அவருடைய நடவடிக்கைகள் என்ன, அவர் இதுக்கு முன்னே என்ன பண்ணார், இப்போ என்ன பண்ணார். அவர் யாரையும் எளிதில் நம்பக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.